வெல்கம் டு பக்கட்டக்கஸ். ப்ளீச்சில் எபிசோட் 4 தான் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எபிசோடு ஓப்பன் பண்ணோம்னா நைட் டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கீழே தான் கட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இந்த crocodile பேர்டை வந்து வச்சுருக்க ப்ரீவியஸ் ஓனர்ஸ் எல்லாமே இறந்துட்டுருக்காங்களாம்மா. அதனால் இதை வச்சுருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஏடா டேய், இது வச்சுருக்கவங்க இறந்து போகிறாங்கன்னா அதை ஏன்டா நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா இதை பார்க்கும்போது லைட்டாக எனக்கு பரிதாபமாக இருக்குது. அதை பார்த்து சேடை பார்த்துட்டு, நீ தான் பெருசாக இருக்கில்ல, இதை நீ வளர்த்தினான்னு கேட்கும்போது, அதை அந்த சடனாக வந்து அயன்ராடு வந்து மேலேருந்து கீழே விழுகும். அப்போது அது சேடை தலையில் வைக்கும். எல்லோரும் பாட்ட ராசா உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் ஆகலை, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஏன்டா தலையிலேருந்து தக்காளி சட்னி ஊற்றுது அப்படின்னு கேட்பானுங்க. அப்போது சடனாக அந்த பேர்டும் பேச ஆரம்பிக்கும். என்னடா இது பேசுன்னு சொல்லி எல்லோரும் பயந்துருவாங்க. சேடும் வந்து பயந்துருவான். ஆனால் இருந்தாலும் சொல்லி பேச ஆரம்பிப்பான். அவனுங்க இருந்துக்கிட்டு சரி இது உனக்கு பிடிச்சிருக்குதாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இவன் தலையிலேயே அதை கட்டிடுவான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவானுங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் காட்டுறாங்க. ஹீரோவும் நம்ம ரூக்கியாவும் பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன நேற்று பட்ட அடி வந்து அதுக்குள்ளே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ரூக்கியா இருந்துக்கிட்ட வந்து நான் படித்த ஸ்கூலில் நான் தான் டாப்பர் அப்படின்னு சொல்லும்போது, ஓ சோல் சொசைட்டிக்கெல்லாம் வந்து ஸ்கூல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரூக்கியா சொல்லுவான். அப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவானா, வந்துட்டு ரூக்கியாட்ட பேச ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்துக்கிட்டு அவங்ககிட்ட பேசாத ஒரு ப்ளே பாய் அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணுவான். இன்னொரு ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது சேடு பின்னாடி வருவான். என்ன ராசா கையில் காலில் உடம்புல எல்லா பக்கம் காயமாக இருக்குது, எல்லா பக்கம் கட்டுப்பட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நேற்று தான் வந்து ஒரு இரும்பு ராடு வந்து என் தலையில் விழுந்தது. அப்புறம் இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து என் மேலே மோதிருச்சு. எனக்கு ஒன்றும் காயம் இல்லை, கையில் அடிபட்டிருக்கு, கட்டு போட்டிருக்கேன். ஆனால் அவனுக்கு தான் சீரியஸாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கையில் என்னடா கிளி அப்படின்னு கேட்கும்போது நேற்று தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவான். அதில் அந்த அந்த கிளி வந்து பேசும்போது ரூக்கியாவுக்கும் ஹீரோவுக்கும் அது வந்து வியர்டாக தெரியும். ஏன்னா அது வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோ இல்லை கர்ஸோன்னு சொல்லி சந்தேகப்படுவாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கிளிகிட்ட சொல்லி ஃபன் பண்ணிகிட்ருக்கு. ரூக்கியாவும் ஹீரோவும் மட்டும் நீ நினைக்கிற மாதிரி அது அந்த கிளிக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்குது, அது வந்து ஈவில் கிடையாது, ஆனால் வந்து அந்த ஸ்பிரிட் வந்து எப்போ வேணாலும் ஹாலோவாக மாற சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரூக்கியா சொல்லுவான். அப்போது ரூக்கியா வந்துக்கிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து அதை கண்காணித்து அதை வந்து ஹோல் சொசைட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி சொல்லுவான். ஹீரோ வந்துக்கிட்டு இன்னொரு நைட் நம்ம வந்து தூங்காமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சலிச்சுக்குவான். அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு கதையை சொல்லுவான். ஹீரோ வந்து ஒரு முட்டை சந்தில் வந்து 4-5 பசங்க வந்து கேலி பண்ணுவாங்க. என்னென்னா, நம்ம ஹீரோவோட தலை வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குமா, அதனால் வந்து என்னடா நீ மட்டும் துண்டா தொக்கா சுற்றிட்டுருக்க, அதனால் வந்து அவனை அடிக்க வருவாங்க. சேடு தான் குறுக்க போந்துட்டு அவன் ஹீரோ மேலே இருக்கிற எல்லா கடுப்பையும் அவன் வாங்கிக்குவான். இருந்துக்கிட்டு ஒன்றுமே பேச மாட்டான். அவங்கெல்லாம் திருப்பி அடிக்கும்போது சேடு வந்துக்கிட்ட திருப்பி அடிக்கவே மாட்டான். இவன் ஒரு வித்தியாசமான பிறவி அப்படின்னு சொல்லி கதையை முடிப்பாங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோட தங்கச்சி ஹீரோட அப்பா வந்து பிஸியாக இருப்பாங்களா. என்னென்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துக்கிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒன்றும் பண்ண வேணாம், பற்றிட்டு போய் உட்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து நோஸ் கட் ஆகிரும். நம்ம ஹீரோ வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பேஷண்ட் யாருன்னு பார்த்தா நம்ம சேடு தான். நம்ம சேடை கூட்டிகிட்டு வருவாங்களா, அப்போது நம்ம சேடு கூட தான் அந்த பேர்டு இருக்கும். அந்த பேர்டை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஈவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணுவாள். அதுக்கப்புறம் நம்ம சாடு முதுகில் வந்து ஒரு தீக்காயம் மாதிரி இருக்கும். அதை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு போவான். அப்புறம் வந்து மயங்கி விழுந்துருவான். ஹீரோவுக்கு அது நல்லாவே தெரியுது, இது ஹாலோ பார்த்த வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு ருக்கியாட்ட சொல்லும்போது, கவலைப்படாத, அந்த ஈவலை நானும் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லவா. அப்போது வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி காரின் வந்து அதை வந்து நினச்சி பார்த்துட்டே இருப்பாள். அதனால் அவளால் தூங்கவே முடியாது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ காலையில் எழுந்திரிச்சு காரின் எங்கே அப்படின்னு கேட்கும்போது,
தெரில காரின் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோவோட அப்பா வந்துக்கிட்டு சேடை காணோம், சேட் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து ஊருக்குள்ளே தேடிட்டு இருக்கும்போது அப்போ ரூக்கியா வருவான். அப்போ தான் வந்து ரூக்கியா ஒரு மேட்ரு சொல்லுவான். ரியல் வேர்ல்டுக்கும் சோல் சொசைட்டிக்கும் நடுவில் வந்து ஹாலோ வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. இங்கே ஹாலோ ஹாலோ வந்து தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்ட்டிகுலர் இடத்துல தான் இருக்கும். அங்கே போயிடுச்சுன்னா வந்து அந்த ஹாலோவை சென்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரூக்கியா சொல்லுவான். அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரொக்கடைங்க பேர்டை வந்து ஹீரோ வந்து சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போது நம்ம சேடை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்துக்கிட்டு அந்த பேர்டுகிட்ட பேசிகிட்டு இருப்பான். அந்த பேர்டை வந்து என்ன சொல்லணும், என்னைய வந்து இப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னோடய பேட் லக் ஒன்றே அஃபெக்ட் பண்ணும், நீ உன்னால் அதை தாங்க முடியாது, எல்லோரும் கடைசியில் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சேட் இருந்துக்கிட்டு இல்லை பரவாயில்ல, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்புறம் அடுத்த சீன் நம்ம காரினை காட்டுறாங்க. நம்ம காரின் வந்து கனவுல வந்து அந்த பேர்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். என்னென்னா இந்த மேட்ரை வந்து நான் ஹீரோட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி காரினை எந்திரிச்சு வெளியே போக ட்ரை பண்ணேன். அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் ரூக்கியாவும் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அந்த பேர்டு எங்கே இருக்குன்னு சென்ஸ் பண்ணும்போது அவனை சுற்றி நிறைய ரிப்பன்ஸ் வருமா. அப்போம்போது அது நல்லா சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரிப்பனை பிடிச்சி இந்த டைரெக்ஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே அதை நோக்கி ஓடிட்டுருப்பானா. அப்போ நம்ம ரூக்கியா இருந்துக்கிட்டு ஸ்பிரிட்டை வந்து அந்த ரிப்பனால் வந்து கண்டுபிடிக்க முடியும், ஆனால் வந்து ஹை லெவல் சோல் ரிப்பனால தான் வந்து இதை வந்து இந்த சோல் ரிப்பனை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். ரூக்கியாவுக்கு வந்து ஷாக்காக இருக்கும். அடுத்த சீன் கட் பண்ணி நம்ம சேடை காட்டுறாங்க. அவன் வந்து அந்த பேர்டை எடுத்துகிட்டு ஒரு கைவிடப்பட்ட ஃபேக்ட்ரிக்கு வந்தான் இல்லையா. அப்போம்போது அந்த பேர்டை வந்து சொல்லும், என்னை விட்டுட்டு போ, என்னை விட்டுட்டு போ, என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேடை வந்து ஏதோ ஈவில் வந்து வருதுன்னு சொல்லி மேலே பார்ப்பான். அப்போம்போது அந்த ஹாலோ வந்து சேடு கண்ணுக்கே தெரியாமல் வந்து அட்டாக் பண்ணும். சேடு கரெக்டாக அதை சென்ஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது சேடு எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருக்கும்போது ஹீரோவும் கரெக்டாக அங்கே ஓடி வந்துடுவான். அப்போம்போது சேடு வந்து ஹீரோவை பார்த்துட்டு மறுபடியும் ஹீரோ ஆப்போசிட்டாக ஓடுவான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, யோ நெல்லியா, உனக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ வந்து திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட தங்கச்சி காரின் வந்துட்டு அங்கே தட்டு தடை மாதிரி வந்துடுவான். அப்போம்போது ஏதோ சொல்ல வரும்போது ஹீரோ தங்கச்சி மயங்கி விழுந்துருவான். அப்போம்போது ரூக்கியா வந்துக்கிட்டு ஹீரோ அவன் தங்கச்சியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஹாலோ கூட சண்டை போடும்போது தங்கச்சியை காப்பாற்றுற இல்லை ஹாலோ கூட சண்டை போடுறதுதான் சொல்லி தடுமாறாமல் உன் தங்கச்சியை வந்து வீட்டில் கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி ரூக்கியா சொல்லுவாள். நம்ம ஹீரோவும் காரினை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிட்டுருப்பான். அப்போ நம்ம காரின் வந்து ஹீரோட்ட சொல்லுவான், நான் பார்த்தேன் அந்த அந்த பேர்டுக்குள்ளே ஒரு பையன், ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை யாரும் இல்லை, ஒரு 5 வயசு பையன். அந்த 5 வயசு பையனுக்கு வந்து அவங்க அம்மா இறந்துறத அவன் கண்ணில் பார்த்தான். அதனால் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லும்போது அடுத்த சீன் வந்து நம்ம சேட் ஓடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நம்ம ரூக்கியா வந்து துரத்தி போயிட்டுருப்பான். அப்போம்போது ரூக்கியா வந்து நான் ஹியூமன் ஃபார்மில் தானே இருக்கேன், எனர்ஜி இன்னும் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகலை, அதனால் சொல்லிட்டு எனக்கு இந்த ஹியூமன் ஃபார்ம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே ஓடிட்டுருப்பான். ரூக்கியா போயிட்டுருக்கும்போது டக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். ரூக்கியா நின்றுட்டு அங்கே வந்து ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். உன்னோட சோல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலோ வந்து டக்குன்னு அந்த ரூக்கியாவுக்கு பின்னாடி வந்து நிற்கும். நம்ம ரூக்கியா வந்து ஒரு ஹியூமன் தான், அதனால் என்னை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஹாலோ கேட்கும். நம்ம ரூக்கியா வந்து சோல் ரீப்பர்னே வந்து நம்ம அந்த ஹாலோக்கு வந்து தெரியவே தெரியாது. ஹாலோ வந்து நம்ம ரூக்கியாவை சாப்பிடும்போது நம்ம ரூக்கியா வந்து தவடாலேயே நீ கிக் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணுவான். நான் என்ன தான் ஹியூமன் ஃபார்மில் இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்பெல்ஸ் எல்லாம் தெரியும், நான் அதை யூஸ் பண்ணி உன்னை நான் டிஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெல்லை வந்து கேஸ்ட் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ணுவான். ஆனால் வந்து அந்த ஹாலோக்கு அது பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகாது. ரூக்கியா யூஸ் பண்ண அந்த பிளாஸ்டால் வந்து சேடுக்கு அந்த சவுண்டு கேட்டிருக்கும். அந்த இடத்துலையே நின்றுட்டு
ஏன் அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த பேர்டு வந்துக்கிட்ட ஆமாம் அங்கே ஒரு சண்டை போயிட்டுருக்கு, நம்மளை சேஸ் பண்ணிகிட்ருக்க அந்த ஹாலோ தான் வந்து அங்கே ரூக்கி கூட சண்டை போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேர்டு சொல்லி போகாத, ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டை செவுத்து மேலே வச்சுட்டு அவன் போவான். அப்போ நம்ம ரூக்கியை காட்டுறாங்க. அவங்க ரூக்கியை யூஸ் பண்ண அந்த ஸ்பெல் வந்து சோல் ரிப்பேர் யூஸ் பண்ணுற ஸ்பெல்னு சொல்லி அந்த ஹாலோக்கு தெரிஞ்சிருக்கு. இது உன்ன மாதிரியே வந்து 2 சோல் ரீப்பரை வந்து நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், நீ தான் அந்த 3வது. என்ன தான் உன்னோட ஸ்பெல் வந்து வீக்காக இருந்தாலும் அவனோட அந்த சோல் வந்து ஸ்மெல் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஹாலோ சொல்லும். அப்போ நம்ம ஹீரோ ஓடிட்டுருக்க சடனாக ஸ்டாப் பண்ணி காரின் வந்து சொல்லுவான், அந்த வேர்டுக்குள்ளே ஒரு சின்ன பையன் இருக்கான், அந்த சோல் வந்து சாந்தி அடைஞ்சால் தான், அந்த இடத்த விட்டு சாந்தி அடைஞ்சால் தான் அவங்க அம்மாவை பார்க்க முடியும், அதனால் வந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லுவாள். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. Audio Jungle.